சரி சரி. புரியுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? முடிச்சாச்சா? முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியாச்சா? சிவகங்கா இன்னும் 2 நிமிஷம் வேணுமா? ஓகே, ஸ்டார்ட். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பிதாவே, இந்த அற்புதமான ஒரு நாளை மேலும் நீங்க தந்தமைக்காக நன்றி. பிதாவே, நீங்க உன்னதமான தேவன், பரிசுத்தமான தேவன், என்றென்றும் மாறாத தேவன், துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். நீங்க ஒருவரே கர்த்தாவே நாங்க ஆராதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. நீங்க ஒருவரே ஆராதனைக்குரிய தேவனா இருக்கிறீங்க. பிதாவே, இந்த வேலையில எங்களை முழுமையா உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்மிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்க சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தாவே உங்கள் ஆவியானவரை கொண்டு எங்களை மறைத்து வெளிப்படுங்க. எவ்ரி க்ளோரி பிலாங்ஸ் டு யூ லார்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். கிரேட். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த லெசன் வந்து ஒரு சின்ன குரூப் இங்கே கவனிச்சிருக்காங்க நான் நம்புறேன். ஒரு சின்ன குரூப்புக்கு நான் இந்த லெசன் இங்கே எடுத்தேன், ஒரு சின்ன ஜோன் லீடர்ஷிப் குரூப்புக்கு. பட் ஆனால் ஐ தாட் லைக் நம்ம எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். தம்பி, ஓகே, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஸோ ஜீசஸை பத்தி நம்ம ஜீசஸை பத்தி தெரிஞ்சுக்கும் போது, பைபிள்ல வந்து ஜீசஸை பத்தி பார்க்கும்போது, ஜீசஸுக்கு நிறைய தனித்துவமான பண்புகள் நிறைய இருந்தது இல்லையா? அவருக்கு நிறைய தனித்துவமான கேரக்டர்கள் நிறைய இருந்தது, டேலண்ட் நிறைய இருந்தது. அதே நேரத்துல அவர் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவராக இருந்தாரு. ஸோ ஜீசஸுக்கு இருந்த ஒரு திறமையில ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவரு ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர். பார்த்துருக்கீங்களா? ஸோ ஜீசஸ் வந்து என்ன பண்ணுவாரு, நிறைய ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரியின் மூலியமா அவர் எந்த கருத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். சரிங்களா? ஸோ அந்த கருத்தை சேர்த்து அவங்கள இம்பாக்ட் பண்றதுல வந்து ஜீசஸ் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு பர்சன். ஸோ இன்னைக்கு ஜீசஸ் சொன்ன ஒரு ஸ்டோரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பைபிள்ல வந்து லூக்கா 16ல 19ல இருந்து 31 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஸோ நமக்காக பரத் படிப்பாரு. அதுலயே இருக்கு. லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 19லிருந்து 21. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் கம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் நீ விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே,
மரித்தோரில் இருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஆமென். Amen. So இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஸ்டோரி இல்லையா? நம்ம நிறைய பேரால தெரிந்து இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இந்த ஸ்டோரியில பார்க்கும்போது ஜீசஸ் வந்து அவரு முன்னாடி இருக்கிற மக்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்றாரு. ஸோ இந்த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 ரிச் மேனை பத்தி ஜீசஸ் சொல்றாரு. சரிங்களா? ஒரு கோடீஸ்வரனை பத்தி இயேசு பேசுறாரு. ஸோ அந்த கோடீஸ்வரனோட லைஃப்பை பத்தி ஜீசஸ் சொல்லும்போது ஒரு ஷார்ட்டான வேர்டு அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. அவன் வந்து எவ்ரிடே ரொம்ப ஒரு லக்ஸூரியான லைஃப்பை வாழ்றான். சரிங்களா? லக்ஸூரியான லைஃப்னா என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப சொகுசு உடையதா அது இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ நார்மல் பீப்புளும் கார் வச்சிருப்பாங்க, ஆனா லக்ஸூரி கார்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அது லக்ஸூரி கார்னு சொல்றாங்க? அது காஸ்ட்லின்றதுக்காக மட்டும் இல்ல, அதுல இருக்க எல்லாமே சொகுசா இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க அவங்க லக்ஸூரி ஹவுஸ்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப சொகுசானதா இருக்கும். எல்லாருமே வீடு வச்சிருப்பாங்க, பட் லக்ஸூரி ஹவுஸ்ன்றது, லக்ஸூரி அபார்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கை வீசிட்டு வந்தா மட்டும் போதும். சரிங்களா? வாஷிங் மிஷின்ல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாமே அவங்களே உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் ஆட்டோமேட்டிக்காவே அங்க எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்க பட்டனை அங்க இங்க தட்டினா போதும், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேல லக்ஸரியா போனோம்னா அந்த பட்டனை தட்டுறதுக்கு ஒரு ரோபோ வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா வச்சிருப்பாங்க, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயமா வச்சிருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? அதாவது அவங்க கிட்ட இருக்கிற பொருள், அவங்க கிட்ட இருக்கிற அவங்க அவங்க பிளஸ் அவங்கள மாதிரி ஒரு 2-3 பேருக்கிட்ட மட்டும்தான் அந்த பொருள் இருக்கும். சரிங்களா? வேற எல்லாருக்கிட்டுமே என்ன பண்ண முடியாது, அந்த பொருளை நீங்க பார்க்க முடியாது. ஸோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப டிசைன்டு ட்ரெஸ்ஸா இருக்கும். சரிங்களா? ஜீசஸ் அந்த பர்சனை பத்தி சொல்லும் போது அவனோட ட்ரெஸ் கலர் என்னன்னு மென்ஷன் பண்ணுவாரு. சரிங்களா? அவன் பர்பிள் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பான். ஏன் அதை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல இந்த கலர் போடணும் அப்படின்னா நீங்க பயங்கர ரிச்சா இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த கலரை அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது. அந்த கலர்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து பயங்கர ரிச்சான ஒரு ட்ரெஸ். அவங்க ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு போட்டு உக்காந்தாலே ஒரு கம்பீரமா இல்லை, அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ். ஸோ அவங்களோட டைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு வெரைட்டியான ஃபுட்டா இருக்கும். சரிங்களா? ஓடுறது பறக்கிறதுல ஏரோப்ளைனை தவிர, மிதக்கிறதுல கப்பல்ல தவிர, நடக்கிறதுல வந்து சில ரோட்ல ஓடுற பைக்காரை தவிர மீது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்க டைனிங்ல வச்சிருப்பாங்க. அவங்க ஏனோ தானோ எல்லாம் சமைக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்குன்னு சமைக்கிறதுக்காக ஒரு செஃப் இருப்பாரு. சரிங்களா? அவரு வந்து என்ன பண்ணுவாரு, இவங்களுக்கு என்ன தேவையோ, இவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி, இவங்க ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவாரு, அவர் மாடுலேட் பண்ணி தருவாரு. ஸோ அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், நிறைய செல்வங்கள், நிறைய வீடு, நிறைய சொத்து, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சரிங்களா? இப்படி வாழ்ற ஒரு பர்சன் தான் யாரு, ஒரு லக்ஸூரியான பர்சன். சரிங்களா? அவங்களுக்கு கண்டிப்பா சொசைட்டில வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்? அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. சரிங்களா? பணக்காரவங்க ஒரு மீட்டிங் போனாலே எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு சைட்ல தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள உட்கார வைப்பாங்க. ஏன்னா பயங்கர மரியாதையா தந்து, மரியாதையா அவங்க என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல அவங்க கிட்ட பணம் இருந்தா அவங்க ரொம்ப இன்ஃபுளுயன்ஸான பர்சனாவும் இருப்பாங்க. சரிங்களா? இன்ஃபுளுயன்ஸ்னா என்னன்னா, அவங்களால சமுதாயத்துல எந்த வித தாக்கத்தையும் உண்டு பண்ண முடியும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபுளுயன்ஸான பர்சனா இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே பணமுடைய மக்களை ஒரு அச்சீவ் பண்ண பீப்புளா பார்ப்பாங்க. சரிங்களா? அவங்க ஏதோ சாதிச்சுட்டாங்க. நீங்க உங்க பசங்க எல்லாருக்குமே சாதனையாளர் அப்படின்னு சொல்லும் போது யார சொல்லி காமிப்பீங்க? அம்பானி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவரு பண ரீதியா ஒரு பெரிய சாதனைய அவங்க அப்பா செஞ்சிருக்காரு. தொடர்ந்து அதை அவங்க பசங்க வந்து என்ன பண்றாங்க, காப்பாத்திட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி வாழக்கூடிய ஒரு பர்சன். சரிங்களா? ஜீசஸ் அந்த ஸ்டோரியை தொடங்கும் போது இப்படி வாழக்கூடிய ஒரு பர்சனை வச்சுதான் என்ன பண்றாரு, அந்த ஸ்டோரியை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. பிளஸ் வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலியும் இருக்கு. நிறைய பேரோட ட்ரீம் லைஃப் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். சரிங்களா? ட்ரீம் லைஃப்னா என்ன? கனவோட நம்ம கனவு காணும் போது ஒரு வாழ்க்கை வரும் தெரியுமா, அப்படியே கார்ல போற மாதிரி, அப்படியே தங்கத்தட்டுல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். சரிங்களா? ஒருவேளை நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், ஜீசஸ் சொல்ற ஸ்டோரியில நான் இருந்திருந்தேன், நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா,
ஜீசஸ் அந்த ஸ்டோரியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜீசஸ் என்ன அவனை மாதிரி மாத்துங்கன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஸோ ஜீசஸ் நேரடியாக உங்ககிட்ட வந்தாருன்னா என்ன கேட்பீங்க? இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அதை தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டோரி அதோட முடிக்கல. சரிங்களா? அந்த ஸ்டோரிய அப்படியே கண்டினியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த பணக்காரன் இருக்கான் இல்லையா, இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வாழக்கூடிய ஒரு பர்சனை பத்தி ஜீசஸ் என்ன பண்றாரு, அந்த இடத்துல பேசுறாரு. அவரு பேர் தான் லாசரஸ். சரிங்களா? சோ லாசரஸ் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா, சரிங்களா, லாசரஸை பத்தி ஜீசஸ் சொல்லும் போது அவர் வந்து ஒரு 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 அந்த ரிச் மேனோட கேட்ல இருக்கிற ஒரு பெக்கர். சரிங்களா? அவருக்குன்னு ஒரு பெரிய வீடு இல்லை. சரிங்களா? அவருக்குன்னு வந்து பெருசா உறவுகள் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் எங்க வாழ்றாரு? அந்த ரிச் மேனோட கேட்ல வாழ்றாரு. லாசரஸ் வந்து ஒரு சிக்கு நிறைஞ்ச ஒரு பர்சன். அதாவது அவருக்கு உடல் உபாதைகள், உடல் நோய்கள் வந்து இருந்தது நம்ம பாக்குறோம். ஸோ அது எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னா, அவர் உடம்பெல்லாம் நிறைய சொறி சரங்கு வந்து அந்த நாய்கள் வந்து அதை நக்குதான். சரிங்களா? அது வந்து லிப் பண்ற அளவுக்கு வந்து அவரோட நிலை வந்து பயங்கர மோசமா இருந்தது. கண்டிப்பா அவர் எப்படி சாப்பிட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து அவர் வாழ்க்கைக்காக ஒரு கையேந்த கூடிய இடத்துலதான் அவர் இருந்தார். சரிங்களா? அவர் நினைச்ச போதெல்லாம் ஆர்டர் பண்ணி என்ன பண்ண முடியாது, ஸ்விக்கியில போட்டெல்லாம் வாங்க முடியாது. ஏன்? அந்த காலத்துல ஸ்விக்கி இல்ல, அது வேற விஷயம். அப்படி இருந்தாலுமே அவரால் என்ன பண்ண முடியாது, அதை செஞ்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு பொருளாதார நிலையுடைய ஒரு நபர் கிடையாது. சரிங்களா? சோ அவருக்குன்னு அக்கறை காண்பிக்கக்கூடிய, அவரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, அவர் அன்பு செய்யக்கூடிய ஒரு குடும்பம் இல்லாத ஒரு நபரா அவர் அங்க இருக்காரு. சரிங்களா? சோ பொதுவா குடும்பம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்கறை, அன்பு, பாதுகாப்பு, இது மூணும் அங்க இருக்கும். சரிங்களா? அப்படி ஒரு குடும்பம் இருந்திருந்தா ஏன் அவர் அந்த கேட்டு பக்கத்துல இருந்திருக்க போறாரு இல்லையா? அப்படி ஒரு குடும்பம் இருந்திருக்கலாம். பட் அவங்க அதை காமிக்காததுனால கூட அவர் அங்க இருந்திருக்கலாம். பட் ஆனா அவர் எப்படி தன்னோட வாழ்க்கையை வாழ்றாரு, இப்படிதான் அவர் தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. சரிங்களா? அவருக்கு பெருசா யாருமே சப்போர்ட் பண்ண இல்லை. ஸோ அவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் ரெஸ்பெக்ட் வந்து இருக்காது. சோசியல் ரெஸ்பெக்ட்னா சமுதாயத்துல ஒரு மரியாதை உடைய ஒரு நபர் அவர் கிடையாது. சரிங்களா? இப்ப யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி உடம்பெல்லாம் சுரி சரங்கோட ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, முகம் சுழிச்சு வெளியே அமுச்சு விட்டுருவாங்க இல்லையா? யாருமே உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஸோ அவனுக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பெக்ட் கிடையாது. ஒரு வலி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் உடம்புலயும் சிக்கு, அதே நேரத்துல அவர் வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கஷ்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் என்ன பண்றாரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஜீசஸ் லாசருவை பத்தி பேசும்போது நம்ம அங்க இருந்திருந்தோம்னா அவர் சொன்ன மாதிரி முகம் சுழிச்சிருப்போம். சரிங்களா? ஏன்னா அது ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு நபரை பத்தி ஜீசஸ் என்ன பண்றாரு, பேசுறாரு. ஸோ ஜீசஸ் தன்னோட ஸ்டோரியை சொல்லும் போது முதல்ல ஒரு ரிச் மேன், ஒரு கோடீஸ்வரனை பத்தி பேசுறாரு. சரிங்களா? அவன் ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃபை வாழ்றான். லக்ஸுரி லைஃப்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஜீசஸ் அந்த ஸ்டோரி அதோட முடிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வாழக்கூடிய லாசரு அப்படின்ற ஒரு பேர் கொண்ட ஒரு நபரை பத்தி அவர் பேசுறாரு. கண்டிப்பா அவரு யாரு, ஒரு பெக்கர். அவர் எங்க இருக்கிறாரு, லாசரோட கேட்ல நின்றுட்டு அவரு ஒரு ஒரு உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல அவர் தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இந்த ரெண்டு பேரை பத்தி ஜீசஸ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஜீசஸ் சில ட்விஸ்ட கொண்டு வர்றாரு. சரிங்களா? நம்ம நிறைய பார்க்கும்போது ஒரு ட்விஸ்ட் இருந்தா பயங்கர சீரியஸா இருக்கும்ல. சரிங்களா? சோ இந்த இடத்துல ஜீசஸ் என்ன பண்றாரு, ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொண்டு வர்றாரு. சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அவர் எப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. இறப்புக்கு பின்பு, சரிங்களா, ஒரு நாள் என்ன பண்றாரு, அந்த ரிச் மேனும் லாசரும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த ரிச் மேனும் இறந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை நிலை அப்படியே முற்றிலுமாக மாறிடுச்சு. சரிங்களா? சோ ரிச் மேன் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் லாசரு என்ன நிலையில இருந்தாரோ அந்த நிலைக்கு போயிட்டார். லாசரு இறந்ததுக்கு அப்புறம் ரிச் மேன் என்ன நிலையில இருந்தாரோ அந்த நிலைக்கு அவரு போயிட்டார். சரிங்களா? சோ இந்த இடத்துலதான் ஜீசஸ் தன்னோட ட்விஸ்ட் என்ன பண்ணாரு, அந்த கிரௌடுக்கு முன்னாடி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, யாரு ஒரு 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 உதவி கேட்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. சரிங்களா? ஒரு ஒரு நம்மளுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொன்னா ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, லாசரு இந்த உலகத்துல வாழும்போது அவர் என்ன பண்ணாரு, ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையில வாழ்ந்தாரு. சரிங்களா? சோ ரிச் மேன் வந்து எப்படி வாழ்ந்தாரு, பயங்கர ஒரு வெல்த்தியா வாழ்ந்தாரு. இறப்புக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, லாசரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு இனிமே அங்க தேவை கிடையாது. சரிங்களா? அவர் வந்து ஒரு பிச்சை எடுக்க வேண்டிய இடத்துல அவர் அங்க இல்ல. அவர் வந்து ஆபிரகாமோட
அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ரிச் மேன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. சோ நீங்க வசனம் 27 பார்க்கும்போது ஐ பெக் யூ அப்படின்ட்டு இறந்ததுக்கு அப்புறம் ரிச் மேன் வந்து என்ன பண்ணுவாரு, ஆபிரகாம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாரு. சரிங்களா? சோ அப்படியே அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை மாறிடுச்சு. உண்மையாக அந்த அந்த பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு யார் போனா அப்படின்னு பார்த்தா ரிச் மேன் என்ன பண்ணாரு, அந்த நிலைமைக்கு போயிட்டாரு இறப்புக்கு அப்புறம். சோ இறப்புக்கு அப்புறம் யாரு வந்து தன்னோட தேவைக்காக கஷ்டப்பட்டா அப்படின்ற ஒரு 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 விஷயத்தையும் ஜீசஸ் என்ன பண்றாரு, அங்க ரிவீல் பண்றாரு. உயிரோட இருக்கிற வரைக்கும் லாசரு வந்து தன்னோட தேவைக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டார். சரிங்களா? அவரோட மிகப்பெரிய ஆசை என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த ரிச் மேன் டேபிள்ல சிந்தும்ல, அதை எடுத்து எப்படியாவது என் வாழ்க்கையில நான் சாப்பிடணும் அப்படின்றதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கோலா இருந்தது, ஒரு எய்மா இருந்தது. ஆனா அது அவருக்கு கிடைச்சுதான்னு கேட்டா கிடைக்கல. சரிங்களா? அது ஒரு பெரிய ஆசையா வச்சிருந்தாரு. அவரோட தேவைக்காக அவர் அதிகமா அவரு போராடினாரு. அவர் இறப்புக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அவரு போயிட்டு ஆபிரகாமோட பேங்க்வெட்ல அவர் ஜாயின் பண்ணாரு. அதாவது ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய பந்தியில இருந்தாரு, அந்த பந்தியில அவர் சேரக்கூடியவரா இருந்தாரு. சோ ரிச் மேன் வந்து வாழும்போது அவரோட வாழ்க்கையில அவரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடா வாழ்ந்தார். சரிங்களா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, லாசரோட டேபிள்ல இருக்கிற தண்ணியை பார்த்துட்டு அதை கேட்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. சரிங்களா? இங்க இவரு ஒரு துளி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டாரு, அங்க அவரு ஒரு துளி தண்ணிக்காக கஷ்டப்பட்டாரு. சரிங்களா? அப்படியே அவரோட தேவை அப்படின்ற ஒரு விஷயம் அது மாறக்கூடியதா இருந்தது. சோ அதுக்கப்புறம் இறப்புக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, யாரு உண்மையா தனித்து விடப்பட்டா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னும் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு. எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, அடுத்தது. சோ இந்த இடத்துல அவரு ஆபிரகாம பெக் பண்றதை பார்க்க முடியுது. இந்த இடத்துல லாசரு உட்காந்துட்டு அவரோட டேபிள்ல பார்த்து ஒரு துளி சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்ட கஷ்டம் போயிட்டு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரு ஒரு துளிக்காக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சோ யாரு தனித்து விடப்பட்டு கஷ்டப்பட்டா அப்படின்னு பார்க்கும்போது, லாசரு இந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கு பெருசா அக்கறை காட்டவோ அன்பு காட்டவோ ஆள் இல்லை. புரியுதுங்களா? அவர் தனித்து விடப்பட்டு ஒரு அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கைய, அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கைய, உதவி செய்ய முடியாத ஒரு இடத்துல வந்து அவர் வாழ்ந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இறப்புக்கு அப்புறம் வந்து அவர் ஆபிரகாம் கிட்ட போயிட்டார். அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, தேவனோட குடும்பத்துல அவர் பங்கடைச்சிட்டாரு அப்படின்னு மீன் பண்ணுது. சரிங்களா? ஆபிரகாம் அவரை ரிசீவ் பண்ணாருன்னா, ஆபிரகாம் யாரின் சார்பில் அவரை ரிசீவ் பண்றாரு? சரிங்களா? பிதாவின் சார்புல அவரை ரிசீவ் பண்றாரு. அப்போ அவர் தேவனோட குடும்பத்துல அவர் பங்கடைஞ்சிட்டார். இனிமே தேவன் அவருக்கு தகப்பனா இருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே அவருக்கு சகோதர சகோதரிகளா ஒரு சிறப்பான வாழ்க்கையை அவரு அங்க வாழ முடியும். இது லாசருக்கு நடந்தது. ரிச் மேன் இந்த உலகத்துல வாழும்போது 5 சகோதரர்கள் பிளஸ் வந்து அவங்க ஒரு பெரிய குடும்பத்தோட ஒரு சிறப்பா வாழ்ந்தாரு. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவர் அக்கறை காமிக்கவோ அன்பு காமிக்கவோ உதவி செய்யவோ ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. சரிங்களா? அங்க யாருமே அவருக்கு என்ன இல்ல, யாருமே வந்து அவரோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பெயின்ஃபுல்லான லைஃபுக்குள்ள யாரு டிராவல் பண்ணா அப்படின்னா, லாசரு உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப வாழ்ந்தார். இறந்ததுக்கு அப்புறம் அவரு அங்க எங்க போயிட்டாரு, ஒரு வழியே இல்லாத இடத்துக்கு அவர் போயிட்டார். ஆனா ரிச் மேன் அவர் இருக்கிற வரைக்கும், அந்த கோடீஸ்வரன் தான் இருக்கிற வரைக்கும் வழியே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வலி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு அவர் போயிட்டார். சரிங்களா? அங்க பயங்கரமான வலிகளும் வேதனையும் அங்க இருந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரி அவரோட மரியாதையா இருக்கட்டும், அவரோட வாழ்க்கையின் பாதையா இருக்கட்டும், அவர் எந்த அளவுக்கு பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே மாறிடுச்சு. சரிங்களா? சோ ஜீசஸ் அந்த அந்த பர்சனை பத்தி சொன்னாரு, 2வது ரிச் மேனை பத்தி சொன்னாரு, 2வது லாசருவை பத்தி சொன்னாரு, 3வது அவங்க இறப்புக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை சூழ்நிலையை அப்படியே மாத்திட்டாரு அந்த ஸ்டோரியில. சரிங்களா? இவன் எதெல்லாம் வச்சிருந்தானோ அதெல்லாம் இவனுக்கு கிடைக்கல. சரிங்களா? இவன் எதெல்லாம் இல்லாம இருந்தானோ அது எல்லாமே அவனுக்கு கிடைச்சது. சரிங்களா? இப்படிதான் அந்த ஸ்டோரி ஜீசஸ் என்ன பண்ணாரு, அந்த மக்களுக்கு சொன்னாரு. சோ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஜீசஸ் இந்த ஸ்டோரியை வந்து பீப்புளுக்கு சொல்லணும்? சரிங்களா? முதல் விஷயம். 2வது விஷயம், ஜீசஸ் வந்து யாரு? ஜீசஸ் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இயேசுவை பத்தி நம்ம கத்துக்கிற விஷயம் இந்த ஸ்டோரியில என்ன? 3வது, எந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும்னு இயேசு எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? ஏன் இந்த ஸ்டோரிய சொன்னாரு? 2வது, தேவனை பத்தி நான் என்ன இந்த விஷயத்துல கத்துக்கொள்ள முடியும்? 3வது, நான் என்ன பர்சனலா இந்த விஷயத்துல கத்துக்கணும்னு இயேசு நினைச்சாரு அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆடியன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? யாருக்கு ஜீசஸ் வந்து இந்த ஸ்டோரியை சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ யாருக்கு ஜீசஸ் இந்த ஸ்டோரியை சொல்றாருன்னா, இந்த ஸ்டோரி வந்து லூக்கு 15 1-2 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அங்கதான் ஜீசஸ் வந்து நிறைய ஓமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நிறைய பேரபிளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல இந்த பேரபிளும் ஒண்ணு. சரிங்களா? ஸோ யாராவது படிக்கலாம், லூக் 15 1-2. லூக்கா 15 சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். ஆமென். ஏமே, சோ இந்த இடத்துல ஜீசஸ் வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்றாரு, அவரு இந்த ஸ்டோரியை சொல்றத பார்க்க முடியுது. அங்க யார் யார் இருக்கா அப்படின்னா பாரசீஸ் இருக்காங்க. சரிங்களா? பாரசீஸ் யாரு? அங்க இருக்கிற மத தலைவர்கள். சரிங்களா? அவங்கதான் மக்களை வந்து தேவனிடத்துல வழி நடத்துறதுக்காக அழைக்கப்பட்ட ஒரு மக்கள். தேவனை பத்தி மக்களுக்கு போதிக்க அழைக்கப்பட்ட ஒரு தலைவர்கள். ஸோ பாரசீஸ் அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூயிஷ் லீடர்ஸ். ஓகேங்களா? அந்த அந்த யூத சமுதாயத்துல பொறுப்புல இருக்கிற ஒரு தலைவர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரௌட்ல யார் இருக்கா அப்படின்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ். சரிங்களா? டாக்ஸ் கலெக்டர்ஸ்னா வரி வசூலிப்பவங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த காலத்துல வரி வசூலிக்கிறவங்கள ஒரு விபச்சாரிக்கு ஈக்குவலா பார்ப்பாங்க. சரிங்களா? அவ்வளோ யூத மக்களால வெறுக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் அவங்க. அது இல்லாம சில பாவிகள் வந்து அங்க இருக்கிறாங்க, பிளஸ் அவங்க சீஷர்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு உண்டாகுது. ஏன் அந்த சலசலப்பு உண்டாகுது? சில மக்கள் ஜீசஸை பார்த்து அப்செட் ஆகுறாங்க. ஜீசஸ் செய்யற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. ஜீசஸ் செய்யற விஷயங்கள் அவங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. அப்படி ஜீசஸ் என்ன செஞ்சார்? அவரு எல்லா மக்களோடையும் அசோசியேட் பண்றாரு, எல்லா மக்களையும் அக்செப்ட் பண்றாரு, எல்லா மக்களையும் வெல்கம் பண்றாரு. சரிங்களா? அது என்ன பண்ணல, மத தலைவர்களுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவர் வெல்கம் பண்ண நிறைய மக்கள்ல அவர் எந்த மத தலைவர்களுமே கூட்டத்துக்கு வராதீங்க போங்கன்னு சொல்லல. சரிங்களா? ஆனா நிறைய பாவம் செய்த மக்கள், தன்னோட வாழ்க்கையில தொலைந்து போன மக்கள் நிறைய பேர் வரும்போது ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணாரு. சரிங்களா? அவங்க எல்லாரையுமே ஏத்துக்கிட்டாரு. அவங்க எல்லாரு கூடயுமே அவரு பழகுனாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சோ இயேசு பாவிகளோட பழகுறது அந்த மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சரிங்களா? அவரு இதை செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அவரு வந்து தன்னை வந்து தேவனோட குமாரன்னு சொல்றாரு, தன்னை வந்து தேவனிடத்துல இருந்து வந்தவன் சொல்றாரு. அப்படி ஒரு நபர் எப்படி பாவிகளோட இருக்க முடியும்? அப்படி ஒரு நபர் எப்படி பாவிய ஏத்துக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மக்கள் மனதுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணாங்க, இவர் அப்போ தேவனிடத்துல இருந்து வந்த நபராவே இருக்க முடியாதுன்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு போனாங்க. சரிங்களா? இவர் பாவிகளோட நண்பன் அப்படின்ற ஜட்மெண்ட்டுக்கு அவங்க போனாங்க. ஏன் அப்படி ஒரு மனநிலைமையில அந்த பரிசேயர்களும் யூத தலைவர்களும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெல்த்ன்றது உங்க ரைச்சஸ்னஸுக்கான சைன். சரியா? பணம்ன்றது உங்க நீதிக்கான அடையாளம். அதுதான் அவங்களோட மைண்ட் செட். நீங்க ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தா நீங்க ரொம்ப பெரிய நீதிமான்னு அவங்க நம்புவாங்க. சரிங்களா? நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்னு நம்புவாங்க. நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தா நீங்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்னு அவங்க நம்புவாங்க. தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர்னு அவங்க நம்புவாங்க. தேவனால அன்பு செய்யப்பட்ட மக்கள் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. சரிங்களா? இந்த நம்பிக்கை இன்னமும் நமக்குள்ள இருக்கு. சரிங்களா? யாராவது ஒருத்தர் வந்து ஒரு லக்ஸூரியஸான கார்ல வந்து இறங்கினா நம்ம என்ன சொல்லுவோம்? வாவ். ஏன் அதை சொல்றோம்? நான் பிளஸிங்கான வாழ்க்கைப்பா இது. இல்ல எத்தனை பேர் நினைச்சுன்னு இருக்கோம், நம்மளாம் அம்பானியோட பிள்ளைய பிறந்தா எப்படி இருக்கணும்? எல்லாருமே நினைச்சிருக்கோம்ல வாழ்க்கையில ஒரு வாட்டியான்னு. ஏன்னா அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா நம்ம நம்புறோம். கரெக்டா? அதனாலதானே நம்ம மனசு அந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்குது. இவங்களுக்கும் அதே எண்ணம் தான். சரிங்களா? இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாவோ பணக்காரராவோ இருந்தா, புரியுதுங்களா, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நீங்க தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நம்புறாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களோட நம்பிக்கை இன்னொரு பகுதி எப்படி இருந்தது அப்படின்னா, சரிங்களா, யாராவது ரொம்ப சிக்கா இருந்தா, யாராவது ரொம்ப புவரா இருந்தா அவங்க எல்லாருமே தேவனால நிராகரிக்கப்பட்ட மக்கள்னு அவங்க நம்பினாங்க. சரிங்களா? ஒரு பகுதி அவங்களோட நம்பிக்கை இப்படி இருக்கு.
இன்னொரு பகுதி அவங்க நம்பிக்கை இப்படி இருக்கு. யாராவது பூவராவும் சிக்காவும் இருந்தா அவங்க எல்லாரும் சோம்பேறிங்க, அவங்க எல்லாரும் பாவிங்க, அவங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவங்க, அவங்க எல்லாம் தொடர்றதுக்கே தகுதியற்றவங்க, அவங்க எல்லாம் அருவருப்பானவங்க, அவங்க எல்லாம் வெறுக்கத்தக்கவங்க, அவங்க எல்லாம் தேவனால கைவிடப்பட்ட மக்கள், தேவனால அன்பு செய்யப்படாத மக்கள், தேவனால ஏற்றுக்கொள்ளப்படாத மக்கள்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஆழமா இருந்தது. சரிங்களா? இதுதான் யூத கலாச்சாரம் அங்க ஒரு பின்பற்றின ஒரு நம்பிக்கையா அங்க இருக்கு. சரிங்களா? சோ அதனால அவங்க யாராவது ரொம்ப சிக்கா இருக்கிறவங்கள எல்லாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, டெம்பிள்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அவங்க அவங்க ஆலயத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஏதாவது பப்ளிக் ஈவெண்ட்ல அவங்களால என்ன பண்ண முடியாது, கலந்துக்க முடியாது. அவங்க ஃபேமிலியோடவே என்ன பண்ண முடியாது, சில மக்களால அவங்க அசோசியேட் ஆக முடியாது, அவங்களால பழக முடியாது. சரிங்களா? உங்களை தொடவோ உங்களை அன்பு செய்யவோ நீங்க தகுதியற்ற மக்கள்ன்ற ஒரு அடையாளத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க. சரிங்களா? நீங்க நீங்க நம்மளால குஷ்டரோகியா இருந்துட்டோம், செத்தோம், வாழ்க்கை ஃபுல்லா தனிமையா வாழ்ந்துதான் நம்ம சாகுற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். சோ அப்படி ஒரு வாழ்க்கை அவங்க அப்படி ஒரு கண்ணோட்டம் அந்த மக்களுக்குள்ள இருந்தது. சரிங்களா? அப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்க, புவர் பீப்புளையும் சிக் பீப்புளையும் அவங்க நடத்தினாங்க. சரிங்களா? சோ அந்த மக்கள் யோசிச்சு பாருங்க, ஜீசஸை தேடி வந்தாங்க இல்லையா, அங்க யாரு இருக்கா, நிறைய பாவிகள், டாக்ஸ் கலெக்டர் எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அந்த ஒரு மக்கள் அவங்க வலி நிறைந்த ஒரு மக்களா இருந்தாங்க. சரிங்களா? அவங்களுக்கு உடல் ரீதியான வலி மட்டும் அல்ல, அவங்களுக்கு மன ரீதியான வலியும் நிறைய இருக்கு. மற்றவங்க அவங்கள நடத்துற விதம் அவங்கள ரொம்ப காயப்படுத்துச்சு. சரிங்களா? மற்றவங்க அவங்க கிட்ட பேசுற விதம் அவங்கள ரொம்ப காயப்படுத்துச்சு. மற்றவங்க அவங்கள ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப அவங்கள காயப்படுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அதிக வலி நிறைந்த ஒரு தனிமையான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மக்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்களோட தேவை உணவு உடை மட்டுமல்ல. சரிங்களா? அவங்களோட தேவை அன்பும் அக்கறையுமாவும் கூட இருந்தது. சரிங்களா? அதனாலதான் சில பேரை ஜீசஸ் என்ன பண்ணுவாரு, தொட்டு ஹீல் பண்ணுவாரு. அது அவரோட அன்பை அந்த இடத்துல வெளிப்படுத்துற ஒரு அடையாளமா இருக்கு இல்லையா? சோ அந்த மக்கள் எங்கேயோ ஜீசஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளை போல இருக்கிற மக்களையும் ஒருத்தர் ஏத்துக்கிறாரு, நம்மளை போல இருக்கிற மக்களையும் ஒருத்தர் அன்பு செய்யறாரு, நம்மளை போல இருக்கிற நம்மளை போல இருக்கிற மக்களையும் ஒருத்தர் நியாயம் தீர்க்கல, அவர் ஏத்துக்கிறார், நம்மள பாவின்னு சொல்லல, அதுக்கு பதில் தேவனுடைய வார்த்தையை நமக்கு பிரசங்கிக்கிறார்னு அவங்க எங்கேயோ ஜீசஸை பத்தி கேள்விப்பட்டதுனால ஓகேங்களா, அவங்க என்ன பண்றாங்க, ஜீசஸை நோக்கி வந்திருக்காங்க, ஜீசஸை பார்க்க வந்திருக்காங்க, ஜீசஸ் கிட்ட இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க அவங்க வந்திருக்கிறாங்க. பிகாஸ் ஜீசஸ் அவங்களை ஏத்துக்கிட்டாரு, இயேசு அவங்களை அன்பு செஞ்சாரு, அவங்க மேல அக்கறை காமிச்சாரு, அவங்களை நியாயம் தீர்க்கல, அதுக்கு பதில் அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிச்சார். சரிங்களா? சோ முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இயேசு யாரு? சரிங்களா? இயேசு எல்லாரையுமே ஏத்துக்கிற தேவன். புரியுதா? நம்ம என்ன நிலையில இருந்தாலுமே நீங்க இருக்கிற நிலைக்கு உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனா அவர் இருப்பார். சரிங்களா? சோ எப்பவுமே அவர் யாரையுமே ஒரு புறக்கணிக்கிற ஒரு தேவன் இல்ல, யாரையுமே மறக்கிற ஒரு தேவன் அவர் கிடையாது. சோ இந்த ஸ்டோரியில சரிங்களா, நீங்க மோசம்னு சொல்ற நிலையில இருக்கக்கூடிய லாசருவை நான் பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புறது மூலியமா நான் எல்லாரையும் அன்பு செய்யக்கூடியவரா இருக்கிறேன்றத அவர் வெளிப்படுத்தினார். சரிங்களா? ஜீசஸ் அந்த ஸ்டோரிய சொல்றாரு. ரிச் மேனை பத்தி சொல்லும் போதெல்லாம் பாரசி பயங்கரமா சட்டையெல்லாம் முடி விட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாங்க, ஏன் நம்மளை பத்தி தான் ஏதோ சூப்பரா சொல்றாரு அப்படி. சரிங்களா? பாரசி அப்படியே அங்கிருந்து முடிச்சு ஜீசஸ் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணும்போது லாசருவை பத்தி சொல்லும் போது அவங்களால ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காரு. சிக்கு புவரு புண்ணு நாய் தான் நக்குது, ஐயோ இவ்வளவு பெரிய பாவியாவன். ஆனா ஜீசஸ் அதை அப்படியே மாத்திட்டார். லாசரு ஆபிரகாமால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபரா மாறினார். ஆபிரகாமால ஏற்றுக்கொள்ளப்படுறதுங்கிறது ஓகேங்களா, அவங்க யூத கம்யூனிட்டியில ஆபிரகாம்ன்ற பேரே ஒரு மிகப்பெரிய பேர். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு ஆபிரகாம அவங்க கருதுவாங்க. சோ அவரால இந்த நபர் ஏற்றுக்கொள்ளப்படுறாரு அப்படின்னு இயேசு சொல்ற ஸ்டோரிய அவங்களால எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடிஞ்சிருக்கும் தெரியாது. அவங்களால அந்த மாதிரி கதைகளே ஏற்றுக்க முடியுமா தெரியாது. ஆனா ஜீசஸ் அந்த கதை மூலியமா என்ன சொல்றாரு, நான் எல்லாரையுமே அன்பு செய்யற தேவன், நான் எல்லாரையுமே ஏத்துக்கிற தேவன், நீங்க இவனை ஏத்துக்கங்க அவனை ஏத்துக்காதீங்க, இவனை அன்பு செய்யுங்க அவனை அன்பு செய்யாதீங்கன்னு தேவன் இடத்துல உங்களால வெளிப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவர் எல்லாரையுமே அன்பு செய்யற ஒரு தேவனா இருக்கிறார். சோ நம்மளோட நிலையை கண்டு தேவன் என்னைக்குமே நம்மள அன்பு செய்யறதும் இல்லை, நம்மளை ஏத்துக்கிறதும் இல்லை.
சரிங்களா? சோ என்னைக்குமே இயேசு நம்மளை மீட்டெடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு, நம்மளை அன்பு செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. ஏன்னா அவரு அன்பான தேவன். சரிங்களா? அவரு அன்பான தேவனா இருக்கிறதுனால அவரு நம்மளை மீட்டெடுக்கிறார். சோ பைபிள்ல ஜீசஸோட லவ் பத்தி சொல்லும் போது நம்ம நிறைய வார்த்தைகளை கேள்விப்படுறோம். இந்த வருஷமே இந்த வார்த்தைகள் நான் நிறைய சொல்லியிருப்பேன். சரிங்களா? சோ ஜீசஸோட அன்பு ஒரு அன்கண்டிஷனான லவ். சரிங்களா? ஒரு அன்வேவரிங் லவ்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து ஆஹ் நிலை தடுமாறக்கூடிய ஒரு அன்பு இல்லை. சரிங்களா? அது வந்து நிலையான ஒரு அன்பு, ஒரு சாக்ரிபிஷியலான லவ், ஒரு பர்சனலான லவ், ஒரு ரிடீம் நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு எவர்லாஸ்டிங் லவ், ஒரு அபடன்ட் லவ். ஓகேங்களா? சோ நிறைந்து வழியக்கூடிய ஒரு அன்பு, ஒரு அன்பெயிலிங் லவ்னு சொல்றாங்க. தோற்று போகாத ஒரு அன்பு தான் இயேசுனுடைய அன்பு. சரிங்களா? சோ இயேசு என்னைக்குமே நம்மளோட ஒர்த்தை பார்த்து நம்மள அன்பு செய்யறதில்லை. இங்க இருக்கிற யாராவது என்னோட மதிப்பை பார்த்துதான் மற்றவங்க அன்பு செய்வாங்கன்னா, ஆமா, உலகத்துல அப்படித்தான் அன்பு செய்யறாங்க. உலகத்துல உங்களோட மதிப்புக்கு தான் அன்பே. ஆனா இயேசு உங்களை அன்பு செய்யணும்னா உங்களுக்கு எந்த மதிப்பும் தேவையில்லை. நீங்களா ஜீசஸ் கிட்ட போனா ஜீசஸ் உங்களை அன்பு செய்வார். சரிங்களா? சோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துதான் இந்த உலகம் உங்களை அன்பு செய்யும். ஆனா ஜீசஸ் என்னைக்குமே நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மளை அன்பு செய்யறது இல்லை. உங்களோட சக்சஸை பார்த்துதான் இந்த உலகம் உங்களை அன்பு செய்யும். ஆனா ஜீசஸ் வந்து கண்டிப்பா உங்களோட சக்சஸை பார்த்து நம்மள அன்பு செய்யறது இல்லை. நம்மளோட பேக்ரவுண்டை பார்த்துதான் இந்த உலகம் அன்பு செய்யும். நம்மளோட ஜெண்டர் பார்த்துதான் இந்த உலகம் அன்பு செய்யும். நம்மளோட சோசியல் ஸ்டேட்டஸை பார்த்துதான் நம்மள இந்த உலகம் அன்பு செய்யும். நம்மளோட சூழ்நிலைகளை பார்த்துதான் இந்த உலகம் நம்மள அன்பு செய்யும். ஆனா ஜீசஸ் நம்மள அன்பு செய்யுது எதுவுமே தேவை கிடையாது. நம்ம பாவியா இருக்கும் போதே நமக்காக அவர் மரிச்சாராம். அப்ப அவர் அன்பு செய்யணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஜீசஸ் எப்பவுமே நீ பரிசுத்தமா இரு, அப்பதான் நான் உன் அன்பு செய்வேன்னு சொல்லல. நான் உன் அன்பு செய்யறேன், அதனால நீ பரிசுத்தமா இருந்தா சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ அன்பு அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டார். நான் உன்னை ஏத்துக்கணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லல. நான் உன்னை ஏத்துக்கிட்டேன், அதனால நீ பரிசுத்தமா இருன்னு சொல்றாரு. புரியுதா? அவரோட அன்பும் அவரோட ஏற்றுக்கொள்ளுதலும் முதன்மையா கொடுக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற வாழ்க்கையை அவர் எதிரே பாக்குறாரு. சரியா? சோ நம்ம இயேசுவை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஏதாவது மனசோர்வுல இருந்தாலோ ஏதாவது கஷ்டத்துல இருந்தாலோ உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்ன அப்படின்னா, ஜீசஸ் உங்களை அன்பு செய்யறாரு. இந்த வார்த்தை உங்களை சந்தோஷப்படுத்தினா போதும். சரிங்களா? இந்த சூழ்நிலைகள், இந்த சமுதாயம் நம்ம நிறைய நேரத்துல ஏத்துக்காம இருக்கலாம், பட் இயேசு உங்களை ஏத்துப்பார். ஆனா அதுக்கேற்ற வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். சரியா? சோ இயேசுவோட அன்பு, இயேசுவோட ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாருக்குமே சமமானது. ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே இங்க ஜீசஸை மிரர் பண்ணதான் இருக்கிறோம் இல்லையா? அதாவது நம்ம இயேசுவை பிரதிபலிக்க அழைக்கப்பட்ட மக்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நம்ம முன்னாடி சில லெசன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? தேவனோட மிகப்பெரிய திட்டம் என்ன? நம்ம இயேசுவை போல மாறுறதுதான். சரிங்களா? அதுதான் அவரு நம்ம வாழ்க்கையில வச்சிருக்க மெயின் ஐடியா. நம்ம ஜீசஸை போல மாறணும்னா இந்த 2 வசனம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். என்ன? யோவான் 13:34 என்ன சொல்லுது? யோவான் 13:34, ரோமன்ஸ் 15:7, இந்த 2 என்ன சொல்லுது? எட்டவங்க படிங்க, எழுதுன்னு படிங்க. யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓகே, சோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் தேவன் வந்து அவங்களோட நம்மள ஒப்பிட்டு சில விஷயங்களை செய்வார், சொல்லுவார். சரிங்களா? ஐ ஆம் ஹோலி, சோ யூ ஷுட் பி ஹோலின்னுவார். நான் பரிசுத்தனா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னுவார். இந்த இடத்துல நான் உங்களை அன்பு செய்யறது போல நீங்க பிறர் அன்பு செய்யணும்னு சொல்றாரு இல்ல? சோ ஜீசஸோட அன்பு அன்கண்டிஷனல். சரிங்களா? சோ அங்க இருக்கிற அந்த குரூப்ல ஜீசஸோட டிசைபிள்ஸும் இருக்கிறாங்க. அப்போ ஜீசஸோட டிசைபிள்ஸ் என்ன புரிஞ்சுப்பாங்க? அங்க இருக்கிற பாவிகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? இயேசு என்னை ஏத்துக்கிறாரு இல்லையா? இயேசு என்ன அன்பு செய்யறாரு. அங்க இருக்கிற டிசைபிள்ஸ் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? நான் இயேசுவை போல அன்பு செய்யறதுல வளரணும் இல்லையா? இயேசுவை போல இயேசு என்ன அன்பு செய்யறாரு. இயேசு என்ன எந்த சூழ்நிலையுமே ஒதுக்கல. இயேசு என்ன எந்த சூழ்நிலையுமே புறக்கணிக்கல. இயேசு என்ன எந்த சூழ்நிலையிலுமே நியாயம் தீர்க்கல. சரிங்களா? நீ பாவின்னு என்ன குத்தி காமிக்கல. சரிங்களா? ஜீசஸ் என்ன அன்பு செய்யறாரு. அதே போல நான் பிறரை அன்பு செய்யணும் தான் அங்க இருக்கிற சீஷர்கள் புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சீஷர்களா இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்களா நம்ம எல்லாரையுமே அன்பு செய்யறது ரொம்ப முக்கியம். சரிங்களா?
ஸோ நம்ம நம்ம இந்த வெளியில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உள்ள கொண்டே வரக்கூடாது. சரிங்களா? வெளியில நிறைய பிரச்சனைகளை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா நீங்க ஒருத்தர் அன்பு செய்யறதுக்கு ஏதாவது தடையா இருந்தது, நீங்க இதே ஒரு யூஎஸ்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா உங்க நிறம் உங்களை அன்பு செய்ய ஒரு தடையா இருந்திருக்கும். தெரியுமா? அங்க இருக்கிற பிளாக் பீப்புள் எல்லாமே அவங்க ஸ்லேவா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்தியாவோட மேப் அங்க இருக்கிற ஸ்லேவோட முதுகுல பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு சவுக்கடி இருந்திருக்கும். சரிங்களா? ஒரு சில புக்கு, ஒரு சில ஸ்டோரி எல்லாம் படிச்சா உங்களால நம்பவே முடியாது. சரிங்களா? ஒரு 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 புக்கு, ஓகேங்களா, அதுல வந்து ஒரு 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 நபர் வந்து தன்னோட வாழ்க்கையில ஸ்லேவா விற்கப்படுறாரு. சரிங்களா? அவரோட 7வது ஜெனரேஷன் டிகிரி முடிக்கிறாங்க. எத்தனாவது? 7வது ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கிறாங்க. அந்த நபர் ஸ்லேவா விற்கப்பட்டு, அதாவது அவங்க அவங்க தாத்தாக்கு 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 தாத்தா, அந்த மாதிரி ஒரு 7 தாத்தா முன்னாடி இருந்து அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்லேவா விற்கப்பட்டிருக்காரு. அந்த ஸ்லேவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்க போயிட்டு பயங்கர ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அமெரிக்கன் ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல பயங்கர வலி வேதனைகளை பட்டு, அதுக்கப்புறம் அவர் தம்பி வீட்டுக்கு அடிமையா விற்கப்பட்டார். அங்க போயிட்டு பயங்கர வலி வேதனைகளை அவர் அனுபவிச்சு அவருக்கு ஒரு ஸ்லேவ் கேல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு பிறந்த குழந்தைய ஸ்லேவா வித்துருவாங்க. சரிங்களா? ஸ்லேவா வித்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற உமன் எல்லாம் கொடூரமா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆப்பிரிக்கனை பொறுத்த வரைக்கும் அவன் நிறம் மாறிச்சு அப்படின்னா அவங்க மூதாதையர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அவங்களோட பாட்டிகள் எந்த அளவுக்கு ஒரு வன்புணர்ச்சியான துன்பங்களுக்குள்ளாக உட்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கண்ணு கலர், அவங்க முடி கலர், அவங்க நிற கலர் மாறிச்சுன்னா அந்த அளவுக்கு வெளியில ஏற்றுக்கொள்ளுதலுக்காகவும் அன்புக்காகவும் ஒரு ஏக்கம் இருக்கு. புரியுங்களா? அந்த ஒரு நம்ம இந்தியால நிறைய விஷயம் இருக்கு. நீங்க ஒருத்தரை ஏத்துக்கணும்னா நிறைய விஷயம் இருக்கு, ஒருத்தர் அன்பு செய்யணும்னா நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம பப்ளிக்கா சொல்ல முடியாது. பட் ஆனா கிறிஸ்துவர்களாகிய நம்ம எல்லாரையுமே ஏத்துக்கணும், எல்லாரையுமே அன்பு செய்யணும். சரிங்களா? அது இந்த ரூமுக்குள்ள பயிற்சி பண்ணப்படலைன்னா இந்த ரூமை விட்டு வெளில போனா பயிற்சி பண்ணப்பட முடியாது இல்லையா? ஒரு விஷயத்த புரிஞ்சவங்ககிட்டயே அதை என்னால் புரிய வைக்க முடியல அப்படின்னா புரியாதவங்க கிட்ட போய் என்னால எப்படி புரிய வைக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு கிறிஸ்துவர்களா எல்லாரையும் அன்பு செய்யறதுல வளரணும். அடுத்தது ரோமன் 15:7. ரோமன்ஸ் 15:7. ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சோ நான் உன்னை அன்பு செஞ்சது போல நீ பிறரை அன்பு செய்யணும். நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீ பிறரை ஏத்துக்கணும். சரிங்களா? சோ ஜீசஸோட அந்த கம்பாரிசன் பாக்குறீங்களா? பவுல் என்ன சொல்றாரு ரோமர் சபைக்கு? இயேசு நம்மளை எப்படி ஏத்துக்கிட்டாரோ அப்படிதான் நம்ம பிறரை ஏத்துக்கணும். அவர் ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு, பரிசுத்தம் இதெல்லாம் வரும்போது காடோட மட்டும்தான் கம்பேர் பண்றாரு, வேற யாரோடையும் கம்பேர் பண்ணவே இல்லை. சரிங்களா? பவுல் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீ ஏற்றுக்கலாம் சொல்ல. சரிங்களா? அந்த இடத்துல காடோட அக்செப்டன்ஸ் தான் எப்பவுமே பெரிதானதா இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க ஜீசஸை போல மாறணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இயேசுவை பிரதிபலிக்கணும்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ம அன்பு செய்யணும், இங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஏத்துக்கணும். சரிங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப வித்தியாசமான மக்கள். சரிங்களா? நான் உங்களை போல மாறினாதான் நீங்க என்னை ஏத்துப்பீங்கன்னா சாகிற வரைக்கும் நீங்க என்னை ஏத்துக்கவே முடியாது. நான் கண்டிப்பா உங்களை போல மாறவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் தேவனுக்கு முன்பாக ஒரு தனிப்பட்ட அச்சில வார்க்கப்பட்டவன். ஆனா நம்ம எல்லாருமே இங்க இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டிருக்கோம். நான் இயேசுவை போல மாறுறதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம். நீங்க இயேசுவை போல மாறுறதுல இருந்து ஏதாவது குறை இருந்தா நான் சொல்லலாம். ஆனா நான் உங்களை போல மாற, நீங்க என்ன போல மாற நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்? நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட். சரிங்களா? இந்த வித்தியாசத்துக்கு மத்தியில தான் நம்ம ஒருத்தர் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் அழைக்கப்பட்டோம் இல்லையா? ஆனா நிறைய நேரங்கள்ல என்னோட வாழ்க்கையில பார்க்கும்போது நான் ஒருத்தரை ஏத்துக்கணும் அப்படின்னா அவங்க நல்ல மக்களா இருக்கணும். நான் ஒருத்தவங்களை ஏத்துக்கணும்னா அவங்க பயங்கர பாசிட்டிவா இருக்கணும். நான் ஒருத்தவங்களை ஏத்துக்கணும்னா பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். அப்பதான் என்னால அவங்களை ஏத்துக்க முடியும். ஒருத்தர் நெகட்டிவாவோ கிரிட்டிக்கலாவோ ஆர்கியூவாவோ இருந்தா என்னால அவங்களை ஏத்துக்கவே முடியாது. சரிங்களா? ஒருத்தர் ரொம்ப எதிர்மறையா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க, அவங்களை டிசேபிளிங் பண்ண முடியல, அவங்க ரொம்ப ஆர்கியூ பண்றாங்கன்னா நிறைய டைம் நான் அவங்களை ஏத்துக்கிறதுல ஃபெயில் ஆயிருக்கேன். சரிங்களா? நிறைய டைம் என் மனைவியை ஏத்துக்கிறதுல நான் ஃபெயில் ஆயிருக்கேன். நிறைய டைம் டிசைபிள்ஸ்ல ஏத்துக்கிறதுல நான் தோத்து போயிருக்கேன். நிறைய டைம் சமுதாயத்தை ஏத்துக்கிறதுல நான் தோத்து போயிருக்கேன். நிறைய டைம் என் கூட வேலை பார்க்கறவங்களை ஏத்துக்கிறதுல நான் தோத்து போயிருக்கேன். என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையுமே அன்பு செய்யறதுலயும் ஏற்றுக்கொள்றதுலயும் நான் தோத்து போயிருக்கேன். சரிங்களா? ஒரு பரிசுத்தவான இன்னொரு பரிசுத்தவான அன்பு செய்யணும்னா அது பாவியால கூட செய்ய முடியும்னு ஜீசஸ் சொல்லுவார். ஆனா இயேசுவோட அன்பு எல்லாரையுமே அன்பு செய்யும்.
சரிங்களா? இயேசுவோட ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாருக்குமே ஒரு பொதுவானது. ஸோ இப்ப நீங்க இயேசுவை போல அன்பு செய்யணும்னா உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஒருத்தரை ஏத்துக்கணும்னா நீங்க எந்த எதிர்பார்ப்புமே அவங்க மேல வைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஒன்லி ஜீசஸ் உங்களை எப்படி ஏத்துக்கிட்டாரோ, அன்பு செஞ்சாரோ, அது போல நம்ம மத்தவங்களை அன்பு செஞ்சு ஏத்துக்கிட்டாதான் நம்ம ஜீசஸை போல மாற முடியும். புரிஞ்சுதா? தெளிவா இருக்கா? ஓகே. உங்களுக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கா? மனசை தொட்டு சொல்லுங்க. முன்னாடி உட்காந்து தலையாட்டினேன், அவர் என் நண்பர், அதனால நாங்க அவ்வளவுதான் அடிக்கடி விளாடுவோம். ஸோ யூ நீட் டு திங்க். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில என்னால 10 நிமிஷம் அங்க சும்மா இருக்கவே முடியாது. அதுக்குள்ள இந்த மூலையில 10,000 காரியங்கள் அப்படியே ஓடினே இருக்கு. அது அங்க பாரு, அது லைட் எரியல, இங்க பாரு இது சரியில்லை, அவங்க சிங்கிங்ல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றாங்க, இவர் ஏன் இப்ப எடுத்துருக்கிறார், இவர் ஏன் இங்க இருந்து எடுக்கிறாரு, மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா, ஒருத்தரை ஜீசஸ் போல அன்பு செய்யறதும் ஒருத்தரை ஜீசஸ் போல ஏத்துக்கிறதும் தான். சரிங்களா? அப்படி நம்ம செஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் என்ன ஆயிடும், மாறிடும். சரிங்களா? சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்ம இயேசுவை போல அன்பு செஞ்சு இயேசுவை போல பிறரை ஏத்துக்கிறதுல வளரணும். இதுதான் முதல் விஷயம். ஜீசஸை பத்தி நீங்க இந்த ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கணும்னா ஜீசஸ் அதை தான் கம்யூனிகேட் பண்றாரு. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது ஜீசஸ் என்ன புரிய வைக்க விரும்புறாரு அப்படின்னா, ஓகேங்களா, உங்களோட ரிச்னஸ் என்னைக்குமே ஒரு 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 உண்மையான ரிச்னஸ் ஒரு உண்மையான ஃபெய்த்ல இருந்து தான் வரும். சரிங்களா? ஸோ ட்ரூ ரிச்சஸ் கம் ஃப்ரம் ட்ரூ ஃபெய்த், நாட் ஜஸ்ட் மெட்டீரியல் வெல்த். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு இயேசு அங்க எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த ஸ்டோரியில யாரு ஒரு மிகப்பெரிய பணக்காரன் நீங்க நினைக்கிறீங்க? லாசரு, ரிச்மேன். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை ஜீசஸ் 3 பேரை பேஸ் பண்ணி சொல்லுவாரு. அந்த 3 பேர்ல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ரிச்சு தான். லாசரு ஸ்பிரிச்சுவலா ரிச்சா இருந்தாரு, மெட்டீரியலா புவரா இருந்தாரு இல்லையா? ரிச்மேன் மெட்டீரியலா ரிச்சா இருந்தாரு, ஸ்பிரிச்சுவலா புவரா இருந்தாரு. ஆனா ஆபிரகாம் ஸ்பிரிச்சுவலாவும் ரிச்சா இருந்தாரு, மெட்டீரியலாவும் ரிச்சா இருந்தாரு. அங்க இருக்கிறதுலே பெரிய ரிச்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் தான். அப்ப பணம் நம்மள பரலோக ராஜ்யம் அனுப்பாது அப்படின்னா அப்ப ஆபிரகாம் எப்படி பரலோக ராஜ்யம் போனாரு? அப்போ தேவன் அந்த பணக்காரன நரகத்துக்கு அனுப்பிச்சதுக்கு காரணம் அவனோட பணம் கிடையாது, அவனோட வாழ்க்கை முறை. சரிங்களா? அவன் சுயநலமா வாழ்ந்தான், அவன் செல்பிஷா வாழ்ந்தான். புரியுங்களா? அவன் அந்த ரிச்மேனோட லைஃப்பை பார்த்தாலே தெரியுது இல்ல? சரிங்களா? அது இல்லாம அவனே அவன் வாயில அதை ஒத்துப்பான். நம்ம அதை பார்ப்போம். அந்த 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 லாசரு அவன் கேட்டு கீழே பல வருஷமா இருக்கிறான், ஒரு துளி சோறு போடல. அவன் இருதயத்துல இரக்கமே இல்லாம தான் அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் பணத்தை வச்சு ரொம்ப சுயநலமா வாழ்ந்திருக்கான். அவனுக்கு மற்றவங்களை பத்தி அக்கறையே கிடையாது, ஏழைக்கு இறங்கணும்ன்ற ஒரு எண்ணமே கிடையாது. சரிங்களா? அவன் ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். தென் ஹீ ரியலைஸ், அவன் 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 அங்க போயிட்டதுக்கு அப்புறம் புரியுங்களா, ஏன் அவங்க தம்பியை ரீச் அவுட் பண்ணி சொல்லி அனுப்பிச்சான்? அவன் ஏன் கேட்டான்? ஓகேங்களா? ஆபிரகாம் கிட்ட ஒரு விஷயம் கேட்டான்ல, கொஞ்சம் அனுப்புங்க லாசருவை என் தம்பிங்க கிட்ட. ஏன்னா அங்க மனம் திரும்புதலுக்கான தேவை இருக்குன்னு அவன் சொன்னான். புரியுங்களா? அப்போ தான் மனம் திரும்பாத வாழ்க்கையினால்தான் அவன் அங்க போயிருக்கான்றதையும் அவன் அக்ரி பண்ணிட்டான்ல. புரியுதுங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் எதை ரிச்சா பாக்குறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே தேவன் ஓகே, இங்க ஒரு போஸ்டர் இருக்கு இல்லையா, the poorest man is not the one without money, it is the one without God. சரிங்களா? உலகத்திலே ரொம்ப ஏழ்மையான ஒருத்தன் பணம் இல்லாதவன் கிடையாது, தேவன் இல்லாதவன். அதுதான் அது சொல்லுது. ஸோ நிறைய இடங்கள்ல தேவன் எதை பணம் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்ல, ஆனா ஆபிரகாம் போல மனப்பான்மையோட இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு. சரிங்களா? ஸோ நம்ம அதை தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஸோ இங்க பார்க்கும்போது இப்ப நம்ம நிறைய வசனங்கள்ல பார்க்கும்போது தேவன் ஒரு சில விஷயங்களை பணத்தை விட மேன்மையா பாக்குறாரு. எது அப்படின்னா ப்ராவர்ப்ஸ் 16:8 பாத்தீங்கன்னா, ரைச்சஸ்னஸ், நீதி தென் மச் கிவன் இஸ். ஓகேங்களா? அதாவது நீங்க நியாயமா கம்மியா சம்பாதிக்கிறது போதும், அதே சரியானது. ஓகேங்களா? அநியாயமா நிறைய சம்பாதிக்கிறத விட. ஸோ அப்போ அவர் பணத்தை விட ரைச்சஸ்னஸுக்கு தான் அந்த இடத்துல அதிக மதிப்பு கொடுக்குறாரு. ப்ராவர்ப்ஸ் 22:1 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பணத்தை விட நல்ல பேரு தான் மிகப்பெரியதா தேவன் பாக்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நீதியான வாழ்க்கை, ஒரு நல்ல பேரு. 1 தீமோத்தேயு 6:18 என்ன சொல்லுது, பணத்தை விட ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவனா இருக்கிறது தான் ஒரு சிறந்த வாழ்க்கைன்ட்டு நம்மளால பார்க்க முடியும். ஸோ
காடு வந்து எதை ரிச்சா பாக்குறாரு அப்படின்னா, ஓகேங்களா, சோ நம்மளோட பெய்த ரிச்சா பாக்குறாரு, நம்மளோட விசுவாசத்தை அவர் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில வச்சு பாக்குறாரு, நம்மளோட உண்மையான உறவை அவருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு உண்மையான உறவை சிறந்ததா பாக்குறாரு, நம்மளோட நல்ல இருதயத்தை அவர் சிறந்ததா பாக்குறாரு, நம்மளோட நல்ல குணத்தை அவர் சிறந்ததா பாக்குறாரு, நம்மளோட நல்ல நடத்தையை அவர் சிறந்ததா பாக்குறாரு. சரிங்களா? இன்னைக்கு தேவன் முன்னாடி நம்ம எல்லாருமே சிறந்தவர்களா தெரியணும் அப்படின்னா அது நம்மளோட குணத்தை பொறுத்தும், நம்மளோட இருதயத்தை பொறுத்தும், நம்மளோட நடத்தையை பொறுத்தும், நம்மளோட விசுவாசத்தை பொறுத்தும் தான் இருக்கு. நம்ம அவர் பணத்தை வச்சு நம்மள என்னைக்குமே பெருசா பாக்குறவர் கிடையாது. சரியா? சோ அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பணத்தினால வாங்க முடியாதத, பலத்தினால ஜெயிக்க முடியாத, திறமையினால அடைய முடியாதத விசுவாசம் செய்யும். சரிங்களா? சோ அந்த பரலோக ராஜ்யத்துல அவன் பணத்தினால அதை வாங்க முடியல, அவன் திறமையினால அதை ஜெயிக்க முடியல, அவன் பலத்தினால அதை வந்து அடைய முடியல. அவன் செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, லாசர் அங்க போனதுக்கு காரணம் அவரோட ஃபெய்த். அவர் போறன்றதுக்காக தான் காட் அங்க அனுப்பல. சரிங்களா? சோ அப்போ விசுவாசம் இருந்தா, நம்ம ஏழ்மையா இருந்தா நம்ம பரலோகம் போயிடலாமா? இல்ல, விசுவாசம் இருந்தாதான் நம்ம பரலோகம் போக முடியும். சோ ஜீசஸ் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. சோ அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை மிக அதிக மதிப்புடையதா பாக்குறோம்? சரிங்களா? எதை அதிக மதிப்புடையதா நம்ம பசங்களுக்கு சொல்லி தரோம்? ஃபெய்த், கன்வெக்ஷன், இது அதிக மதிப்புடையதா நம்ம சொல்லி தரோமா, இல்ல வேற எதையாவது அதிக மதிப்புடையதா நம்ம சொல்லி தரோமா? அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம பசங்களை எந்த மாதிரி நம்ம வளர்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? சோ இதுதான் ரெண்டாவது விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஃபைனலா ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, டுடே இஸ் நாட் டூ லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்லலாம் என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப தாமதமான நாள் கிடையாது அப்படின்றதுதான் மூணாவது விஷயம். ஸோ அந்த இடத்துல ஒரு ரிப்பண்டன்ஸுக்கான ஒரு கால் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. அந்த பணக்காரன் வந்து தன்னோட வாழ்க்கையில சில விஷயங்களை மாத்தணும்னு நினைச்சாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தன்னோட நிலையை அவர் மாத்தணும்னு நினைச்சார். எப்படி? அவர் என்ன பண்ணாரு? தூரத்துல இருந்து ஆபிரகாம கூப்பிட்டாரு இல்லையா? கூப்பிட்டாரா? தலையாடுங்க, அப்பதான் என்ன நிலைமை நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும். இவங்க தலை போற போக வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, கூப்பிட்டாரா? கூப்பிட்டு தூரத்துல இருக்க லாசருவை என்ன பார்சல் பண்ண வர சொன்னாரு? விரல்ல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. அவ்வளோ தூரம் போனீங்கன்னா அந்த விரல்ல என்ன இருக்கும்? அப்படியே அவர் அதை கேட்டாரு. அந்த இடத்துல அவர் இரக்கத்தை எதிர்பார்த்தார். சரிங்களா? அதாவது ஒரு வேலை மட்டும் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விரல் உள்ள விட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போக சொல்லியிருந்தாருன்னா அப்படியே என்ன பண்ணிருப்பாரு? கொஞ்சம் லாசரோட நானும் உங்களோட வந்துடுறேன்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா பக்கத்து வீட்டுல எடுத்த உடனே நம்ம என்ன கேட்போம்? கடுகு தான் கேட்போம், அப்புறம் தான் குக்கர் கேட்போம் இல்லையா? எடுத்த உடனே குக்கர் கொடுங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அவன் அந்த இடத்துல கொஞ்சம் இறக்கத்தை எதிர்பார்த்தான். அந்த இறக்கம் மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா பெரிய இறக்கத்தை எதிர்பார்த்திருப்பாரு. சரி, நான் இங்க ரொம்ப வழியில வேதனையில இருக்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் லாசர் வந்து என்ன பண்ண முடியாது, தன்னோட விரல் எடுத்துன்னு வர முடியாது, நானே அங்க கொஞ்சம் வந்துடுறேனே அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா அது இரக்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய இடம் கிடையாது. சரிங்களா? அவரால் என்ன பண்ண முடியல? தன்னோட நிலையை மாற்ற முடியல. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆபிரகாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, உன் நிலையை இங்க உன்னால மாற்ற முடியாது. அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் பூலோகத்துல கொடுக்கப்பட்டது. பட் ஆனா அந்த இடத்துல எல்லாம் நீ பாவமா வாழ்ந்துட்டு இங்க வந்து உன் நிலையை மாத்தணும்னு நினைச்சேன்னா அது முடியாது. சரிங்களா? அடுத்தது, அவர் தன்னோட நிலைமையை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட குடும்பத்தின் நிலையை மாத்தணும்னு நினைச்சாரு. எப்படி? லாசர் என்ன பண்ணுங்க, சரி நானும் முடியாது, லாசரை கொஞ்சம் அப்படியே அனுப்புங்க, என்ன பண்ணுங்க, கொஞ்சம் என் அண்ணன் தம்பிங்களா நான் எப்படி வாழ்ந்தனோ அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க. சரிங்களா? நான் எப்படி போனோம் அதே மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு லாசரு அனுப்பிச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி வாழாதீங்கப்பா, மேல உங்க அண்ணன் பயங்கரமா அடி வாங்குறாப்புல, கொஞ்சம் பார்த்து குழந்தைக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லலான்னு அனுப்பிச்சு விட்டார். ஆனா ஆபிரகாம் அதுக்கும் முடியாதுன்ட்டார். ஏன்? இறந்ததுக்கு அப்புறம் உங்களால எதையும் மாற்ற முடியாது. உங்களோட நிலையும் மாற்ற முடியாது, உங்க குடும்பத்தின் நிலையும் மாற்ற முடியாது. சரியா? சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏதாவது நீங்க மாத்தணும்னு நினைச்சா அதை இன்னைக்கே மாத்திரு. ஏன்னா நம்ம சுவாசிக்கிற சுவாசம் நின்று போச்சு அப்படின்னா உங்களால எதையும் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? சோ அப்ப நீங்க உணருங்க, நீங்க புரிஞ்சுக்கீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒருவேளை நம்ம எல்லாருமே நாளைக்கு நரகத்துக்கு போயிட்டோம்னா என்ன விஷயத்த நான் மாத்திருந்தா நாங்க போகாம இருக்கிறத தவிர்த்திருக்க முடியும் நீங்க யோசிப்பீங்களோ அதை இன்னைக்கு மாத்துங்க. ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிட்டு ஐயோ என் பிள்ளையும் நரகத்துக்கு வந்துருமோன்னு நீங்க யோசிப்பீங்கல்ல,
அப்ப அவன் அங்க வரக்கூடாதுன்னா அப்ப அவனுக்கு இப்ப என்ன மாத்தணும்னு இங்க சொல்லி தரணுமோ அதை இப்பவே சொல்லி தர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா அங்க போய் நம்ம எதையும் மாத்தவே முடியாது. இறந்ததுக்கு அப்புறம் எதையும் மாத்த முடியாது. சரிங்களா? சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கேரக்டர் பிரச்சனையா இன்னைக்கே மாறுங்க. ஏதாவது ரொம்ப கோவப்படுறீங்களா, இல்ல யாராவது முறுமுறுக்கிறீங்களா, ஏதாவது காசிப் பண்றீங்களா, இன்னைக்கே மாறிடுங்க. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அதுல மாற முடியாது. ஏதாவது பிஹேவியர் பிரச்சனையா, ஏதாவது ஆட்டிடியூடு பிரச்சனையா, ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா, உறவுகளுக்குள்ள பிரச்சனையா, இல்ல ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்களா, இன்னைக்கே மாறிடுங்க. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் நம்மளால மாற முடியாது. அங்க போய் கிருபை எதிர்பார்த்தா அது கிடைக்காது. ஏன்னா அது நியாய தீர்ப்புக்கான நாள். சரிங்களா? சோ அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கிருபை இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதை நம்ம கிரேசியஸா என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. பவுல தானே சொல்லுவாரு, கிருபை பெருகும்படி பாவம் செய்யலாமான்னு கேள்வி கேட்பாரு. அப்பனா என்ன அர்த்தம்? தேவனோட கிருபையை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு அர்த்தம். கடவுள் மன்னிக்கிறாருன்ட்டு அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, சும்மா சும்மா அவர் காலை மிதிச்சு பார்க்க முடியாது. ஒரு நாள் அது மாறும். சரியா? ஸோ அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு ஏதாவது மாறணும்னா அது இன்னைக்கே மாறணும். உங்க எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும்? இந்த ஸ்டோரி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இங்க, எஸ்கிமோக்கள் எப்படி வேட்டையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. பிரியா சிஸ்டர் வேகமா தலையாடுறாங்க, வீடு போகணும்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன சொல்லுங்க? தெரியாது. ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியல. ஓகே, 2-3 பேருக்கு தெரியும். நான் சொல்றேன். எஸ்கிமோக்கள்ன்றது வந்து ஒரு ஒரு பழங்குடியினர். அந்த பழங்குடியின மக்கள் வந்து பனிப்பிரதேசத்துல வாழ்ற ஒரு பழங்குடியினர். அந்த பழங்குடியின மக்கள் வந்து உல்ஃப் நிறைய வேட்டையாடுறதுக்கு ஒரு சில முறைகளை பயன்படுத்துவாங்க. எப்படின்னா, அங்க இருக்கிற பனிசிங்கம் இருக்குல்ல, இந்த பனிசிங்கம்னா கொஞ்சம் இப்படி இருக்குமே, மீசனம் வச்சுட்டு, அந்த பனிசிங்கத்தோட கொழுப்பை எடுத்து அதை ஒரு கூர்மையான கத்தியில என்ன பண்ணுவாங்க, தடவிடுவாங்க. தடவி அந்த பனியில வந்து அதை அப்படியே பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அப்படியே சும்மா உரைச்சி போய் வெண்ணெய் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு பனியில் என்ன பண்ணுவாங்க, ஆழமா சொறி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே நம்ம சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி பக்கம் போனா அந்த மட்டன் வாசனை அடிக்கும்ல, அடிக்குமா அடிக்காதா? அப்படியே வீட்டுக்கு போனா முதல்ல நம்ம காலி எங்க போவோம், சமையல் கட்டுல தான் போவோம் இல்லையா? அதே போல அந்த 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 நரிக்கு தெரியாது நீங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியாம அப்படியே என்ன பண்ணோம், வாசனையை பிடிச்சிட்டே என்ன பண்றோம், அந்த கத்தி பக்கம் போயிடும். அந்த கத்தி பக்கம் போயிட்டு ஆரம்பத்துல கொஞ்சம் லிக் பண்ணும், அதாவது தன்னோட நாக்கால தடவும். தடவ அந்த நாக்குல இருக்க ஹீட்டு போட்டு கொழுப்பு உருவும். யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன வயசுல பால் ஐஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிடவே முடியலாமா? சரி, அந்த பால் ஐஸ் மாதிரியே இருக்கும் அப்படியே சும்மா. அதுக்கப்புறம் பால் ஐஸ் முடிஞ்ச உடனே இந்த சேமியா ஐஸ்னு ஒன்று இருப்பாங்க, உள்ள சேமியாலாம் இருக்கும். அதே போல கொஞ்சம் நக்க அது என்ன ஆயிடும், அதோட அந்த கொழுப்பு உருகி நாக்கு கத்தியில பட்டு ரத்தம் வந்துடும். அது என்ன நினைச்சுக்கோ, ஓ கொழுப்புக்கு அப்புறம் ரத்தமா அப்படின்ட்டு கிடைச்சதுரா ஜாக்பாட்னு வேகமா நக்கும். ஆனா அதுக்கு தெரியாது, அதோட நாக்கு தான் அறுபட்டு ரத்தம் வருது. அது அப்படி வேகமா நக்கி இறந்தே போயிடும். அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, இந்த எஸ்கிமோக்கள் வந்து அந்த நிறைய வேட்டையாடுவாங்க. ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வாய் வைக்கக்கூடாது. பாவமும் அப்படிதான் இல்லையா? அந்த ரிச் மேன் வந்து அந்த நிறைய போலதான் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ருசியா இருக்கு, சூப்பர் ஜாலின்னா. ஆனா மேல போயிட்டு என்னாச்சு, யாருமே காப்பாற்ற முடியல. பாவம் தினமும் வழியில வேதனையில கஷ்டப்படுறான். அவனோட குமுறல்களை பற்றி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா குமுறுவான், என்னால முடியல ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு குமுறலான வாழ்க்கையை வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த நிறைய போல வாழக்கூடாது. சரிங்களா? ருசியா இருக்குன்றதுனால எல்லாத்திலையுமே வாய் வைக்க பழகக்கூடாது. சரிங்களா? பாவம் எப்பவுமே ருசியா தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்லைடு பார்ப்போமே. ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஆர் என்டர்டைனிங். என்டர்டைன் சின் அப்பேஷனேட் பிஃபோர் இட் அசோசினேட்ஸ். ஓகேங்களா? அதாவது நீங்க எதை என்டர்டைன் பண்றீங்கன்றதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. சரிங்களா? ஏன்னா பாவம் எப்பவுமே உங்களை கொல்றதுக்கு முன்னாடி சிறப்பா தான் தெரியும். புரியுதுங்களா? அது நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப சிறப்பானதா தான் இருக்கும். சரிங்களா? யாராவது சின்ன வயசுல ஒரு கேம் விளையாடுவாங்க, இறுக்கி கட்டு பிடிச்சி தலையில நறுக்குன்னு கொட்டிடுவாங்க, பாத்திருக்கீங்களா? பின்னாடி பிடிச்சினே இருப்பான், விடவே மாட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை பேர் படிச்சது? விளாட்லையா நீங்க? அப்பெல்லாம் நீங்க ரிட்டையர்ட் ஆன கேம். ஏன் செட்டில் அது விளாடுவோம், இருக்கு வந்து ஒருத்தன் பிடிச்சிருவான்,
நறுக்குன்னு பின்னாடி இருந்து ஒருத்த கொட்டுவான். அதை தேய்க்க முடியாம ஒரு கஷ்டம் வருவே. ஐயோ, அந்த மாதிரி பாவம் இருந்தா நம்ம அதை பண்ணவே மாட்டோம் இல்லையா? அப்ப சாத்தான் வந்து பாலைஸ் மாதிரி அதை கொட்டாதான் உருக என்ன பண்ணுவோம், அதை என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அது உங்க வாழ்க்கையை அழிக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்க பாவம் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும், ஆனா நாளைக்கு அதோட வலியும் வேதனையும் உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? முடிச்சிடலாம். 3 விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒண்ணு, தேவன் எல்லாரையும் அன்பு செஞ்சு எல்லாரையும் ஏத்துக்கிற தேவனா இருக்கிறார். ஸோ நம்ம இயேசுவை போல மாறணும்னா எல்லாரையும் அன்பு செஞ்சு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு நம்ம வளரணும். சரிங்களா? 2வது, உண்மையான ரிச்னஸ் வந்து தேவன் மேல உள்ள விசுவாசத்திலையும் அவரோட உள்ள உறவிலையும் தான் வருது. சரிங்களா? உண்மையான வசதி வந்து உண்மையான உயர்வு வந்து பணத்தினால மட்டுமே உண்டாகிறது இல்லை தேவன் முன்பாக. 3வது, ஏதாவது மாறணும்னு நினைச்சீங்கன்னா அது இன்னைக்கே செய்யுங்க. பிகாஸ் டுடே இஸ் நாட் டூ லேட். சரிங்களா? ஆனா நாளைக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. சரியா? ஸோ இந்த 3 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த டைம். சாரி, கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துறேன். சாரி பார்த்து. ஏமேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு அற்புதமான ஒரு மெசேஜை கேட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, டுடே இஸ் நாட் டூ லேட் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டுடே நம்ம இன்னைக்கு இந்த நேரத்தை இந்த நாளை நம்ம விட்டோம்னா திருப்பி அதை கெயின் பண்ண முடியாது. அது போனது தான். ஸோ நம்ம மாற வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம இன்னைக்கே மாற்றணும். இன்னைக்கே அதை குறித்து நம்ம செயல்படணும், அதை நம்ம பிளான் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இன்னொரு விஷயம், மக்கள்லாம் நிறைய பணம் வச்சிருக்கிறத பார்த்து நிறைய நேரம் பொறாம கூட பட்டிருக்கப்பா, இப்படி இருக்கிறாங்களே, செம பிளஸிங் தான் போல, ஏதோ நல்லது பண்ணியிருக்கா போல பழைய ஜென்மத்தில் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு அந்த பாயிண்ட் கேட்கும் போது நான்